Praise God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Gospel according to John chapter 11 verse 6. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு வியாதியாய் இருக்கிறான். அவனுடைய சகோதரிகள் மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஆள் அனுப்பி அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆண்டவர் ஒருத்தனை சிநேகிக்கிறதுனால அவனுக்கு பிரச்சனை வராது என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவர் எவ்வளவு தான் நம்மை நேசித்தாலும் நமக்கும் பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் லாசருவின் இடத்தில் மிகவும் அன்பாயிருந்தார். அதனால தான் சொல்லும் போதே இப்படி சொல்லி அனுப்புகிறாங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லையோ, ஆண்டவருடைய நினைவிலிருந்து நான் அகற்றப்பட்டு விட்டேனோ, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நாம் அநேக கேள்விகள் கேட்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் நம்மேல் அன்பாக இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒரு நாளும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரர் யாரும் அவனோடு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறதுனால, மேற்கொள்ள முடியாத போராட்டம் இருக்கிறதுனால ஆண்டவர் என் கூட இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இங்கே லாசருவுக்கும் அதுதான் நிலைமை. லாசரு இயேசு கிறிஸ்துவினால் சிநேகிக்கப்பட்டவன், அவரால் நேசிக்கப்பட்டவன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் வியாதி இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் வியாதி இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை மறந்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம். பிரச்சனை இருக்கிறதுனால, போராட்டம் இருக்கிறதுனால. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஸோ லாசரு வியாதியாக இருக்கிறதை இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்ட பின்பு அவர் மீண்டும் 2 நாள் அதே இடத்தில் இருக்கிறார். ஆட்கள் அனுப்பி ஆண்டவரிடத்திலே விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அப்படித்தான். ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு முடிவு வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் வேண்டும், நான் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது, லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனடியாக இயேசு கிறிஸ்து போய் அவனை சுகமாக்கவில்லை. ஆனால் அவர்கள் வந்து சொன்னார்கள். அவர்கள் சொன்ன காரியம் இயேசு கிறிஸ்துவின் காதில் நன்றாய் தொனித்தது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய காதுகளில் நன்றாய் தொனித்து கொண்டே இருக்கிறது. அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். ஆனால் உடனடியாக இயேசு கிறிஸ்து அங்கே செயல்படவில்லை. இதை அறிந்த பின்பும் தாம் இருந்த இடத்திலே மேலும் 2 நாள் அவர் அங்கே இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அவன் சுகவீனமாய் திமிர்வாதமாய் வீட்டிலே வியாதிப்பட்டு கிடந்தபோது இந்த 100க்கு அதிபன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொன்னபோது உடனடியாக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று இயேசு சொன்னார். அந்த 100க்கு அதிபதி இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடவில்லை. அவன் கூப்பிடுகிறதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று அவனிடத்தில் சொன்னார். ஆனால் லாசரு மிகவும் நேசிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவினால் மிகவும் விரும்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் இவனுடைய விஷயம் என்று வந்தபோது ஆண்டவர் தாம் இருந்த இடத்திலே மேலும் 2 நாள் இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவரால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில தாமதித்து கொண்டிருக்கிறாரா? அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அதை கேட்ட பொழுது
இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். லாசருவினுடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவானதல்ல, அது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியம் உங்களுடைய முடிவு அல்ல, அல்லது நீங்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்வதற்கல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக இன்னும் ஆண்டவர் அதை செய்யாமல் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அந்த காரியத்தின் மூலமாய் தேவனுடைய நாமம் மிகவும் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரன் மகிமைப்படுகிற வண்ணமாய் எத்தனையோ காரியங்களை செஞ்சு ஆண்டவர் தமக்கு மகிமையை கொண்டு வரலாம். ஆனால் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இந்த சூழ்நிலைகளின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அவருடைய நாமம் உயர்த்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு இவ்வளவு தாமதமாக்குகிறார்? நான் உறுதியோடு ஜெபிக்கிறேனே, நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேனே, நான் உண்மையாய் ஜெபிக்கிறேனே, ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை? அன்றைக்கு லாசருவின் சகோதரிகள் அனுப்பின அந்த ஆட்களிடத்தில் இயேசு கிறிஸ்து ஒன்றும் சொல்லவில்லை. நான் வருவேன் என்று சொல்லவில்லை, நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் வந்து சொன்னபோது அவர் தாம் இருந்த இடத்துல மேலும் 2 நாட்கள் இருந்தார். ஆனால் லாசரு மரித்து அவன் கல்லறையிலே அவனை வைத்த பின்பு 4 நாட்களுக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து அங்கே சென்றார். ஆமென். இனி ஒன்றுமே வாய்ப்பு இல்லை, இனி ஒரு நம்பிக்கையே இல்லை என்கிற நிலை வந்தபோது அங்கே இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை ரொம்ப உடைக்கப்பட்ட நிலையில் இனி ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவர் செய்ய போகிற காரியத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் மகிமைப்படும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் முன்பாக அவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் தாமதம் செய்கிறார். அதனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தொடர்ந்து அவரை நம்பிக்கொண்டிருங்கள். இந்த உலகத்தின் பார்வையில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.